கொடூரமான பயங்கரமான சூப்பர் ஓவர்ல மோதிக்கிட்ட நம்ம இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்கா அணியும் முக்கியமா நம்ம இந்தியாவின் இளம் வயது சிங்கமான கடைக்குட்டி சிங்கமான சூரியவன்ஷி வைபவ் அவரை ஏமாத்தி படு மோசமாக ஏமாத்தி ஜெயிக்க நினைச்ச சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு பழிக்கு பழி வாங்கும் விதமாக சூரியவன்ஷி வைபவ் கடைசி த்ரில்லரான ஓவர்ல சூப்பர் ஓவர்ல திக் திக் தருணங்களை ஏற்படுத்தி முக்கியமா மிகப்பெரிய ரிஸ்க் உயிரே போகக்கூடிய மிகப்பெரிய ரிஸ்கை எடுத்து நம்ம இந்தியாவுக்காக வெற்றியை யாருமே எதிர்பார்க்காத சம்பவங்களை நிகழ்த்தி சூரியவன்ஷி வைபவ் இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா ஏ அணிக்கு எதிராக நடந்த ஆட்டத்தில் சூரியவன்ஷி வைபவ் ஒத்த ஆளா நின்று நம்ம இந்தியாவை ஜெயிக்க வச்சு காட்டியிருக்காரு. ஸோ அப்படி நம்ம இந்திய ஏ அணிக்கும் அதே போல் சவுத் ஆப்பிரிக்கா ஏ அணிக்கும் இன்னைக்கு காலையில் நடந்த இந்த பரபரப்பான ஆட்டம் எப்படி சூப்பர் ஓவர் வரைக்கும் போச்சு, முக்கியமாக அந்த சூப்பர் ஓவரில் நம்ம இந்தியா ஜெயிக்கிறதுக்காக சூரியவன்ஷி வைபவ் எப்படிப்பட்ட மோசமான பயங்கரமான ரிஸ்க் அவர் எடுத்திருக்காரு அப்படிங்கிற இந்த மேட்சை பற்றின ஃபுல் ஹைலைட்ஸ் டீட்டெயில் விவரம் எல்லாமே தெரிய வந்திருக்கு. அது எல்லாமே தெளிவாக என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் இப்போ பார்த்துடலாம். வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள். அதாவது அடுத்ததாக நம்ம இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக ஓடிஐ அதுக்கப்புறமா T20 டெஸ்ட் சீரிஸ் இது எல்லாமே விளையாட போகிறாங்க. இதுக்காக சவுத் ஆப்பிரிக்கா ஏ பிரிவு டீம் அவங்க எல்லாருமே நம்ம இந்தியாவுக்கு வந்து தற்போது நம்ம இந்தியா ஏ பிரிவு அணிக்கு எதிராக முதற்கட்டமாக T20 மேட்சை தற்போது விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த T20 மேட்ச்சில் தான் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரே அவர் தலைமையில் நம்ம இந்திய ஏ பிரிவு யங் பிளேயர் எல்லாருமே விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டாஸ் ஜெயிச்ச ஆயுஷ் மாத்ரே ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவை பேட்டிங் பண்ண அழைச்சாரு. இதில் வழக்கம் போல ஆயுஷ் மாத்ரே அதே போல வைபவ் ரெண்டு பேருமே தான் ஓப்பனர்களாக வந்தாங்க. இதில் ஆயுஷ் மாத்ரே ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே சிக்ஸர் அடிச்சு தான் அவருடைய அந்த ஹிட்டிங் பவர் ஹிட்டிங் பேட்டிங்கை ஆரம்பிச்சாரு. முதல் ஓவர்லேயே ரன் மழையால சூரியவன்ஷி வைபவ் அவருடைய அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்த ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே 26 ரன்கள் நம்ம இந்தியா எடுத்திருந்தாங்க. இப்படி இருக்க சூரியவன்ஷி வைபவ் அவரை பார்த்துட்டு மறுமுனையில் இருந்த ஆயுஷ் மாத்ரே அவரும் அவருடைய பங்குக்கு பயங்கரமான பவர் ஹிட்டிங்கை செகண்ட் ஓவரில் வெளிப்படுத்த ஆயுஷ் மாத்ரே அவரும் அந்த ஓவரில் 20 ரன் கன்சீட் பண்ண ஆக மொத்தம் ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி ஒவ்வொரு ஓவரையுமே உனக்கு எனக்கு அப்படிங்கிற மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா போலர்கள் பவர் பிளே முடியறதுக்கு உள்ளேயே நம்ம இந்திய அணியின் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 95ஆக உயர்ந்துடுச்சு. சவுத் ஆப்பிரிக்கா அணி பக்கம் யார் பந்து போட்டாலும் ரெண்டு பேருமே அபாரமாக பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்க கரெக்டாக பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஃபர்ஸ்ட் பால் மீண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம சூரியவன்ஷி வைபவ் சிக்ஸர் அடிக்க ட்ரை பண்ணுறாரு. அந்த பால் பார்த்தீங்கன்னா அப்படியே எட்ஜு படுற மாதிரி கீப்பர் கேட்ச் பிடிச்சிட்டாரு. அதுக்கு சவுத் ஆப்பிரிக்கா போலர்கள் அவங்க எல்லாருமே அவுட் அப்பீல் பண்ண அம்பையரும் பார்த்தீங்கன்னா உடனே அவுட் கொடுத்துட்டாரு. ஆனால் வைபவ் பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க, பால் வந்து என்னுடைய உடம்பு மேலே தான் பட்டு போச்சு, பால் வந்து பேட்டில் படலை அப்படிங்கிற மாதிரி வைபவ் ஆர்குமெண்ட் பண்ணாலும் அம்பையர் அவுட் கொடுத்துட்டாரு அப்படின்னு சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர்கள் எல்லாருமே சூழ்ந்துக்கிட்டு அந்த இடத்துல ஒரு மாதிரி வாக்குவாதம் பண்ண வைபவ் சரி அம்பையர் அவுட் கொடுத்துட்டாரு அப்படின்னு ரொம்ப சோகமான முகத்துடன் அவருடைய ஹாஃப் செஞ்சுரியை மட்டும்தான் அப்போதான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு. அந்த வருத்தத்தோடையே சூரியவன்ஷி வைபவ் பால் பேக்ல படல அப்படிங்கிற மாதிரி ஆக்ஷன் காட்டிக்கிட்டே சோகமாக நடந்து போய்கிட்டே இருந்தாரு. இப்படி இருக்க அடுத்ததான் நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷன் அவர் உள்ள வந்தாரு. இந்த பக்கம் ஆயுஷ் மாத்ரே ரெண்டு பேருமே நல்ல சிறப்பான பேட்டிங்கை வெளிப்படுத்தினாங்க. 10 ஓவர் முடிகிறப்ப எல்லாம் இந்திய அணியின் ஸ்கோர் 152ஆக இருந்துச்சு. அதே போல 15 ஓவர் முடிகிறப்ப 200 ரன்னை நெருக்கியிருந்தாங்க. முக்கியமா ஆயுஷ் மாத்ரே செஞ்சுரியை நோக்கி போயிட்டு இருந்தாரு. ஆனாலுமே தேவையில்லாம ஒரு ரன் அவுட்ல சிக்கி ஆயுஷ் மாத்ரே அவர் அவுட் ஆக அதுக்கு அப்புறமா நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷன் அவரும் 50 அடிச்சு இவங்க இரண்டு பேருமே அடுத்தடுத்து நல்லா விளையாண்டாங்க. திடீர்னு அடுத்தடுத்து ரெண்டு பேருமே பேக் டு பேக் அவுட் ஆகி போயிட்டாங்க. ஸோ அதுக்கு அப்புறமா வந்த ஆயுஷ் பதோனி அதே போல் இந்திய அணியின் ஏ பிரிவு யங் பிளேயர்கள் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு தான் இந்திய அணியின் ரன் ஸ்கோரை நகர்த்தி கொண்டு போனாங்க. இதனால 20 ஓவர் முடிகிறப்ப இந்திய அணியின் ஸ்கோர் 218 ரன் எடுத்திருந்தாங்க. நல்லா 250 ரன் வரைக்கும் போயிருக்கலாம். ஆனாலுமே கடைசி 5 ஓவரில் இந்திய அணி பக்கம் பெருசாக ரன் எதுவும் சேராததால் 218 ரன் 20 ஓவருக்கு நம்ம இந்தியா எடுத்திருந்தாங்க. ஸோ இப்படி இருக்க 219 ரன்னை வெற்றியின் டார்கெட்டாக சேசிங் பண்ண வந்த சவுத் ஆப்பிரிக்கா அணி பக்கம் நம்ம இந்திய அணியின் போலர்கள் இருக்கிறதுலேயே ரொம்ப பயங்கரமான மோசமான ஒர்ஸ்ட் போலிங்டா இது அப்படின்னு எல்லாருமே சொல்கிற மாதிரி தான் இந்திய அணி பக்கம் ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால்லே பார்த்தீங்கன்னா ஒயிட் பால் 4 போய் பந்தே போடாமல் 5 ரன்னை சும்மா சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு வாரி வழங்கி தான் நம்ம இந்தியா இந்த போலிங் இன்னிங்ஸையே துவங்கியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே இந்தியா கொடுத்த ரன் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா அடிச்சு ரன் எடுத்தாங்க. ஆனால் நம்ம இந்திய யங் போலர் பார்த்தீங்கன்னா அவங்க அடிக்காமலே எக்ஸ்ட்ராஸ்லேயே நிறைய ரன்களை கொடுத்து 28 ரன்கள் ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே நம்ம இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு கன்சீட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அப்புறமா இரண்டாவது ஓவரில் இருந்து சவுத் ஆப்பிரிக்கா அவங்களும் பார்த்தீங்கன்னா அதிரடியாக அடிக்க ஆரம்பிச்சாங்க.
இதனால சவுத் ஆப்பிரிக்கா அணியின் ஸ்கோர் அவங்களுடைய ஸ்கோரும் பார்த்தீங்கன்னா பவர் பிளே முடிகிறப்பவே 80 ரன்கள் வரைக்கும் எடுத்துட்டாங்க. விக்கெட் என்னமோ பார்த்தீங்கன்னா ஒன்று கூட விழலை. ஸோ தொடர்ந்து அபாரமாக சவுத் ஆப்பிரிக்கா அணி அவங்களும் விளையாட நம்ம இந்திய அணியின் போலர்கள் அவிஷ்கான் போட்டாரு. இந்த பக்கம் இந்திய அணியின் யங் பிளேயர்கள் சிறப்பான பிளேயர்கள் எல்லாருமே இருக்காங்க. அவங்க எல்லாருமே போட்டா கூட ஒண்ணுமே அசைச்சிக்க முடியல. சவுத் ஆப்பிரிக்கா அணி பக்கம் ஃபர்ஸ்ட் விக்கெட்டை நம்ம இந்தியா எடுக்கிறதுக்கே 10வது ஓவர் ஆயிடுச்சு. அதுக்குள்ள சவுத் ஆப்பிரிக்கா அணியின் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 138 ரன்கள் எடுத்திருக்காங்க. இரண்டு பேருமே ஹாஃப் செஞ்சுரி பேக் டு பேக் அடிக்க 10வது ஓவரில் தான் முதலாவது விக்கெட்டையே நம்ம இந்தியா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தாங்க. இப்படி இருக்க ஏதோ விக்கெட் விழுந்துருச்சே, இனிமேலாவது இந்தியா மேட்சுக்கு உள்ள கம்பேக்கு உள்ள வருவாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறமா மறுமுனையில் நின்றுட்டு இருந்த இன்னொரு பேட்ஸ்மேன் அவர் பார்த்தீங்கன்னா செஞ்சுரி நோக்கி போயிட்டு இருக்காரு. அடுத்ததா உள்ள வந்த சவுத் ஆப்பிரிக்கா அணியின் அதாவது நம்ம சிஎஸ்கே அணியின் ஆட்டக்காரரான பிரேவிஸ் அவருடைய பங்குக்கு அவரும் தர்ம அடி அடிக்க கிடு கிடு கிடுன்னு சவுத் ஆப்பிரிக்கா அணியின் ரன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக உயர்ந்துகிட்டே போச்சு. ரெண்டு பேருமே பயங்கரமா கொடூரமா நம்ம இந்திய அணியின் போலர்கள் எல்லாரையுமே பயங்கரமா அடிச்சு விளாசி பொழந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால நம்ம இந்தியா இந்த மேட்ச்ல மோசமா தோல்வி அடைய போறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த நேரத்தில் தான் இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஓவரில் பேக் டு பேக் சிக்ஸர் அடிக்கிறேன் அப்படின்னு ட்ரை பண்ணி ரெண்டு பேருடைய விக்கெட்டையுமே அதாவது பிரேவிஸ் அதே போல் ஓப்பனரான அவர் பார்த்தீங்கன்னா செஞ்சுரி அடிச்சுட்டு அடுத்து போயிட்டு இருக்காரு. அவங்க இரண்டு பேருடைய விக்கெட்டையுமே ஒரே ஓவரில் நம்ம இந்தியா வீழ்த்துறாங்க. ஸோ இதனால இந்த ஆட்டத்தில் ரொம்ப பெரிய ஒரு மொமெண்டம் திரும்ப ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நம்ம இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட 16வது ஓவர் அந்த ஓவரில் தான் நம்ம இந்தியாவுக்கு ஏற்பட்டிருந்தது. இப்படி இருக்க டெப்த் ஓவர் வர ஆரம்பிச்சதால கம்ப்ளீட்டாக எல்லாருமே ஃபாஸ்ட் பவுலிங் போட்டாங்க. தொடர்ந்து நம்ம இந்திய அணியின் யங் பவுலர்கள் எல்லாருமே யாருக்கராக போட்டு தள்ள கடைசி ஓவருக்கு 15 ரன்கள் எடுக்க வேண்டிய நிலைமை சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு ஏற்பட்டுச்சு. ஸோ அந்த அந்த கடைசி ஓவரை போட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவரை நம்ம இந்தியாவுக்காக போட்ட அந்த யங் பவுலர் தான் பார்த்தீங்கன்னா போட்டார். இந்த ஓவர்லையுமே பார்த்தீங்கன்னா நோ பால் வைடு எக்ஸ்ட்ரா இது எல்லாத்தையுமே தேவையில்லாமல் போட்டதால கடைசி பந்துக்கு சிக்ஸர் அடிச்சா வெற்றி, 4 அடிச்சா மேட்ச் டை ட்ரா அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து நிற்கிறப்ப கடைசி பால் போடுறாரு. அந்த பாலுமே 4 போனதால கடைசி ஓவரில் கூட கொஞ்சம் நல்லா பந்து போட்டால் இந்தியா ஜெயிச்சிருக்கலாம். ஆனாலுமே மேட்ச் டை ஆனதால திரும்பவும் சூப்பர் ஓவர் விளையாட வேண்டிய நிலைமை நம்ம இந்தியாவுக்கு ஏற்பட்டிருந்தது. இப்படி இருக்க சூப்பர் ஓவரில் நம்ம சூரியவன்ஷி வைபவ் அதே போல் தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷன் ரெண்டு பேருமே தான் வந்தாங்க. இதில் நம்ம சூரியவன்ஷி வைபவ் அவர் தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கை எடுத்துக்கிட்டாரு. இதுக்கு முன்னாடி அவுட்டே ஆகாமல் அவர் எப்படி அவுட் பண்ணி வெளியே அனுப்புனாங்களோ அதை பழிக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியே சூரியவன்ஷி வைபவ் உள்ள வர ஃபர்ஸ்ட் பாலே பார்த்தீங்கன்னா ஒரு பவுன்சர் பால் வந்தது. அந்த பாலை அப்படியே தலைக்கு மேலே சுழட்டி அந்த பாலை சிக்ஸரை அடித்தார் சூரியவன்ஷி வைபவ். இப்படி இருக்க அதுக்கு அடுத்தடுத்த பந்துகள் அதே மாதிரியான பவுன்சர் பால் தலைக்கு மேலே ரொம்ப வேகமாக போட இரண்டாவது பாலால் கனெக்ட் பண்ண முடியல சூரியவன்ஷி வைபவ். அந்த பால் டாட் பால் ஆயிடுச்சு. அதே போல் மூன்றாவது பாலும் ரொம்ப வேகமாக அதாவது தலையிலையோ கழுத்துலையோ பட்டோ ரொம்ப பெரிய ஒரு அபாயகரமான ஆபத்து ஏற்படுற மாதிரியான பால் அப்படிப்பட்ட பாலை போட்டாங்க. அந்த பாலையுமே வைபவ் அவரால் கனெக்ட் பண்ண முடியல. ஸோ அந்த பாலும் டாட் பால் ஆக ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸர் அடுத்து இரண்டு பாலுமே டாட் பால் ஆயிடுச்சு. மீண்டும் மூணாவது பால் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான பவுன்சர் பால் போட மீண்டும் ரொம்ப ரிஸ்க் தான், தேவையில்லாத கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடலாம். ஆனாலுமே வைபவ் ரிஸ்க் எடுத்து அடி வாங்கினாலும் பரவாயில்லடா அப்படின்னு ரிஸ்க் எடுத்து அதே மாதிரி தலைக்கு மேலே வந்த பாலை சோட்டி சிக்ஸர் அடிச்சு விட்டாரு. இதனால நான்காவது பந்தும் சிக்ஸர் போச்சு. மீண்டும் அஞ்சாவது பால் பார்த்தீங்கன்னா போலர் உஷாராயிட்டாரு. பவுன்சர் பால் போடாமல் ஃபுல் டாஸ் பால் போட அந்த பாலையுமே மிஸ் பண்ணாமல் கரெக்டாக கேப்பில் தட்டி விட்டுட்டாரு வைபவ். அந்த பால் எப்படியோ 4 ஓடி போயிடுச்சு. இப்படி இருக்க கடைசி பால் மீண்டும் பார்த்தீங்கன்னா பந்து போட வராரு. பயங்கரமாக அதே மாதிரியான கொடூரமான பவுன்சர். ஆனாலுமே அடிப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு ரிஸ்க் எடுத்து வைபவ் அடிச்சதால அந்த பாலுமே சிக்ஸர் பறந்துருச்சு. ஸோ ஆக மொத்தம் 3 சிக்ஸர் ஒரு 4 எடுக்க கடைசி சூப்பர் ஓவரில் நம்ம இந்தியா 22 ரன்கள் எடுத்திருந்தாங்க. இப்படி இருக்க இந்த ரன்னை சேசிங் பண்ண சவுத் ஆப்பிரிக்கா வராங்க. அவங்க 2 விக்கெட்டையுமே பார்த்தீங்கன்னா அடுத்து 3 பந்துலையுமே ஒரு ரன் கூட எடுக்கல. டக்குன்னு 2 பாலுமே சிக்ஸர் அடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி அடுத்தடுத்து வந்த பேட்ஸ்மேன்கள் 2 பந்துக்குமே பேக் டு பேக் அவங்க கேட்சுகளை கொடுத்து அவுட் ஆகி போக ஒரு ரன் கூட எடுக்கல. சூப்பர் ஓவரில் சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா இந்த மேட்சில் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா ஏ அணிக்கு எதிராக நடந்திருக்க இந்த ஃபர்ஸ்ட் T20 மேட்ச்ல சூப்பர் ஓவர் வரைக்கும் போன நம்ம இந்திய அணியின் மானத்தை காப்பாற்றி ஜெயிக்க வச்சிருக்காரு சூரியவன்ஷி வைபவ். முக்கியமாக அவர் அவுட் ஆகி போனப்ப அநியாயம் நடந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் வைபவ் அவருக்கு. ஆனாலுமே அந்த அநியாயத்துக்கு பழிக்கு பழி சூப்பர் ஓவரில் வந்து சூரியவன்ஷி வைபவ் பழி தீர்த்தது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரிஸ்கான அபாயகரமான ஷாட் அது. தலைக்கு மேலே வந்த பந்தை சுரட்டி ரிஸ்கியான ஷாட்டை இந்தியா ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சூரியவன்ஷி வைபவ் விளையாண்டு நம்ம இந்தியாவை ஜெயிக்க வச்சிருக்காரு. ஸோ இந்த தருணத்தை பார்த்தா நிறைய பேரும் பார்த்தீங்கன்னா தற்போது சூரியவன்ஷி வைபவ் அவரை பயங்கரமாக பாராட்டிக்கிட்டு வராங்க. ஸோ நம்ம இந்தியாவுக்கு கிடைச்சிருக்க இந்த இளம் சிங்க குட்டி சூரியவன்ஷி வைபவ் அவருடைய இந்த அபாரமான ரன் மலை
ரெக்கார்டு நம்ம இந்தியாவையும் ஜெயிக்க வச்சிருக்காரு. இத பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க.